வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. செங்கோட்டையின் பரபரப்பு அறிக்கை, அதனைத் தொடர்ந்து நிர்மலா சீதாராமனுடைய பேச்சு, அதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பேச்சு. தொடர்ச்சியாக செங்கோட்டையின் பின்னால் பிஜேபி இருக்குது, கட்சியை உடைக்க போகிறாங்க, எடப்பாடியை மாற்ற போகிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சொன்னோம் அதெல்லாம் நடக்காதுன்னோம். நம்மளுடைய கருத்தை உறுதிப்படுத்தும் விதமாக இப்போ நிர்மலா இந்த வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நம்ம அமித்ஷா அவரோட தனி அறையில் நடந்தது என்ன? ஏன்னா அமித்ஷா கடைசியாக தான் வந்திருக்காரு. அது வரைக்கும் அவருடைய உதவியாளர் தான் பேசிகிட்டு இருந்திருக்காரு. இப்போ பேசிகிட்டு இருப்போம்ல ஒரு வீட்டில், அந்த மாதிரி தான். இப்போ ஒரு முக்கியமான ஒருத்தர் வீட்டில் போயிட்டு இருப்போம். அந்த வீட்டில் யாரை நம்ம பார்க்க போகிறோமோ அவங்க எல்லாமே இன்னொருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். கடைசியாக அவர் வருவார். அப்படியெல்லாம் பேசிட்டிங்களா அப்படிம்பாரு. இல்லை சார் உங்களை தான் பார்க்க வந்தேன். ஐயோ கொஞ்சம் வேலை இருக்குது அப்புறம் பார்க்கலாமா அப்படின்ட்டுருவார். நம்ம என்ன சொல்லுவோம் வெளியில் வந்து, அவரை பார்த்தோங்க சொல்லலாம்ல, எப்படி வேணால் சொல்லலாம்ல, ஆமாம் உண்மையிலே அவரை பார்த்தோம்ல, அந்த மாதிரி. அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள், அமித்ஷா அவர்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய ரயில்வே துறை அமைச்சர் இவ்வளோ பெரிய நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது நிர்மலா சீதாராமனுடைய இந்த பேச்சு ரொம்ப முக்கியத்துவம் கருதப்படுது. என்னது? நாங்கள் அதிமுகவுடைய உள் விவகாரத்தில் தலையிட மாட்டோம். இந்த நேரத்தில் நிர்மலா சீதாராமன் இதை சொல்கிறதுக்கு காரணம், எடப்பாடி பழனிசாமி கோச்சிக்கக்கூடாது. வெளியில் வரக்கூடிய தகவலை தாண்டி எடப்பாடி என்ன நினைப்பார்? எடப்பாடிக்கு ஓரளவுக்கு தெரியும், நம்ம இல்லாமல் வரக்கூடிய தேர்தலில் இன்றைக்கி பிஜேபி அணுகாது. ஏன்னா அவருக்கு அரசியல் தெரியாதில்ல, நமக்கே அரசியல் இவ்வளோ தெரியும் போது. ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய தேர்தலில் வந்து 2029 தேர்தல் அப்படிங்கிறது பிஜேபிக்கு முக்கியம். அடுத்து 4வது முறையாக மோடி வந்தால் தான் ஒரு நிலையான ஆட்சினா அவங்க நினைக்கக்கூடிய அந்த இந்து ராஜ்யத்தை அமைக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் எடப்பாடியை பகிச்சுக்கிட்டு வேறு யாராவது இப்போ போட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்களா? யாரை? வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், திண்டுக்கல் சீனிவாசன், வேறு யாரை போட முடியும் சொல்லுங்கள்? வேறு யாரை நீங்கள் போட்டாலும் 10 பேர் கிளம்புவாங்க. இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல். அப்போ நிர்மலா சீதாராமன் சொல்கிறது அதெல்லாம் உள் விவகாரம்லாம் தலையிட மாட்டோன்னா என்ன அர்த்தம்னா, எப்போ செங்கோட்டையன் வந்து பார்த்தாலும் சரி, ராமசாமி, முனுசாமி யார் வந்து பார்த்தாலும் சரி வேலைக்கே ஆகாது, எடப்பாடி தான் தலைவர், நாங்கள் அதில் தலையிட மாட்டோம், அதுதான் சிம்பிள், முடிஞ்சிட்டோம். இதை ஏன் இப்போ சொல்கிறாங்க? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தலைமைக்கு கேள்விக்குறி வந்து விட்டது, பிஜேபி அவரை வந்து அசைக்க பார்க்கிறது, இப்படிலாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சொன்னோம், ஏங்க அவங்களுக்கு முதல் நோக்கம் இப்போ வந்து டிடிவி என்ன பேசுகிறாரு, ஓபிஎஸ் கோச்சுக்கு வரா, செங்கோட்டையன் பிரச்சனை, இது அவங்களுக்கு பிரச்சனை. அமித்ஷாவுக்கு தலை போகிற பிரச்சனை இது சார். அவருக்கு வந்து தேர்தல் ஆணைய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் பீகார் எலெக்ஷன் ஓடிட்டு இருக்குது. இப்போ தான் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் நிறைய பேருக்கெல்லாம் சில வேலைகள்லாம் பண்ணி ஓரளவுக்கு அவங்க பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் பெரிய அளவுக்கு ஜெயிக்கணும்னு பார்த்தாங்க, முடியல. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ட்ரம்ப் பிரச்சனை பண்ணுறாரு, நேபாள் பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை சமாளிக்க வேண்டியது. பிரதமர் மோடி மணிப்பூர் போகிறாரு, அங்கே பாதுகாப்பு கவனிக்கணும், இவ்வளோ பிரச்சனை. அதுக்காக மேற்கு வங்காளத்தை கவனிக்கணும், எஸ்ஐஆரை கவனிக்கணும், ஏற்கனவே ஆளுநர் மேலே ஜனாதிபதி மேலாம் கேஸ் இருக்குது, அதை பார்க்கணும். இவ்வளோ விஷயங்கள் முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு முக்கியமாக சார். எப்பயுமே பிஜேபியுடைய பேட்டர்ன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். பிஜேபியுடைய பேட்டர்ன் என்னென்னா, எந்த மாநிலத்தில் தேர்தல் வருதோ அங்கே போய் தூங்கிடுவாங்க, அவ்வளோதான். மகாராஷ்டிராவில் தேர்தல்னா மோடி மகாராஷ்டிராவுக்கு அடிக்கடி போவார். நம்ம ஊர்லேயே பார்த்தோம்ல எப்படி வந்துட்டு இருந்தார். தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பியாரே அப்படிலாம் பேசுவார். பார்த்தீங்களா, தமிழ்நாடு மாதிரி ஒரு நாடே இல்லைம்பார். டக்குன்னு ஒரு 2-3 மாதம் கழித்து அந்த பக்கம் போய் எங்கள் நவீன் பட்நாயக் ஒரிசாவுக்கு போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தர் தான் இங்கே இருந்து சாவியை திருடி கொண்டு போய் அங்கே வச்சுட்டாரும்பார். அதனால் அது வந்து அவங்க வந்து எந்த மாநிலத்துக்கு போகிறாங்களோ அந்த மாநிலத்துக்காரங்களாகவே நடிக்கக்கூடிய திறமை பெற்றவர்கள் அவர்கள். இப்போ அவங்களோட நோக்கம் என்ன? எடுத்தவொன்னே பீகார்லாம் முதல்ல ஜெயிக்கணும். எந்த ஸ்டேட்டை பற்றியும் கவலை இல்லை, பீகாரை மட்டும்தான் அவங்க முன்னிறுத்துவாங்க. இப்போவே அமித்ஷா உட்காந்து செங்கோட்டையன் சொல்லுங்கள், செங்கோட்டையன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு, இல்லைங்க சார் நீங்கள் வந்து எடப்பாடி ரொம்ப மோசமான பண்ணுறாரு சார், பார்க்க மாட்டுறாரு சார் என்னை திருப்பி கூட. அப்படியா? எடப்பாடி அப்படியே பார்க்க மாட்டுறாரு, சரி சரி சரி, அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும், கழுத்து வலியாக இருக்கும், பார்க்க சொல்கிறேன், இப்படியா சொல்லுவார்? சொல்லுங்கள், கொஞ்சம் யோசனை பாருங்க. இவர் போய் அங்கே புகார் வாசிப்பாராம், உடனே அமித்ஷா வந்து நான் உடனே கவனிக்கிறேன் அப்படின்னு கவனிப்பார். இதெல்லாம் நடக்க காரியமா? அதாவது ஓபிஎஸை வச்சு ட்ரை பண்ணாங்க, முடியல. ஏற்கனவே செங்கோட்டையனை வச்சு முன்னாங்க, ட்ரை பண்ணல. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இன்னுங்க ஓபிஎஸ்ஸு, இவர் நம்ம செங்கோட்டை, இவங்களை வச்சு ட்ரை பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வேலுமணி வச்சு ட்ரை பண்ணலாமே. கொஞ்சம் யோசனை பாருங்களேன். வேலுமணி, தங்கமணி தான் அவங்களுடைய நண்பர்கள், இன்னும் நெருக்கமாக இருக்கக்கூடிய, அவங்கள வச்சு ட்ரை பண்ணலாமே. இப்போ செங்கோட்டையை வந்து கிளர்ச்சி செய்வதற்கும் வேலுமணி கிளர்ச்சி வித்தியாசம். வேலுமணி கிளர்ச்சி செஞ்சால் பெரிய செய்தி, ஏன்னா பெரிய பல பசைகளை வைத்திருக்கிறார். இன்னொன்று வந்து எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமானவர், எடப்பாடியோட உள் விவகாரங்களை தெரிஞ்சவர். அவர் போர்க்கொடித்துக்குன்னா நம்ம சொல்லுவோம், அவங்க கொஞ்சம் டஃப் மாதிரி தான் தெரியுது, ஏன்னா பிஜேபி பெரிய அளவுக்கு ஆதரவு தரும், ஏன்னா அந்த அளவுக்கு நெட்வொர்க் இருக்குது அவருக்குன்ட்டு. செங்கோட்டைன்னு இப்போ தாங்க, அதாவது ரொம்ப நாள் பழகின வேலுமணியை விட்டுட்டு புதுசாக இப்போ வந்துட்டு இருக்க செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசுவாரா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அமித்ஷா பேசுவாரா? உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை? அவருக்கு இருக்க 1000 பிரச்சனை இல்லை, உங்கள் பிரச்சனை பெரிய பிரச்சனையா? அப்போ செங்கோட்டையன் இல்லைன்னா தமிழ்நாட்டில் அரசியலே இல்லைன்னா கூப்பிட்டு பேசுவாங்க.
இப்போ செங்கோட்டையன் இல்லைன்னா வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னா இன்னும் ஓடி வந்து பேசுவாங்க. அவங்களுக்கு தெரியும் ஓபிஎஸ்னா ஒரு 2 தொகுதி, செங்கோட்டையனா ஒரு தொகுதி, அவ்வளோதானே. இப்போ டிடிவி தினகரனுக்கு ஏன் முக்கியத்துவம்? போன சட்டமன்ற தேர்தலில் ஒரு 25 தொகுதியில் காலவாரிட்டார். அதனால் அவருக்கு முக்கியத்துவம். அவர் கேட்குறாரு. இப்போ எடப்பாடிலாம் ஒத்துக்க மாட்டேன். ஏற்கனவே நீங்கள் இந்த வாய்ஸ் யார் கேட்டது? அண்ணாமலை சொல்கிறது. நம்ம தான் சொன்னோம். அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படியே டிடிவி பேசுவார், பார்த்துருப்பீங்க. அதனால் இவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு, இப்படிலாம் பேசுனா அமித்ஷா வந்து ஐயோ தெரியாமல் நயினாரை போட்டேன், என்னங்க இப்படி இருக்கவங்க, அண்ணாமலை சூப்பராக இருந்தார், யோசிக்க மாட்டார் அவர். எடப்பாடியே மாற்றணும்னா அப்புறம் எதுக்கு எடப்பாடியை வந்து மாற்ற போகிறோன்னு முடிவாயிடுச்சுன்னா அண்ணாமலையை கொண்டு வந்து வேண்டி தானே. அப்போ அண்ணாமலை மறுபடியும் தலைவராவாருன்னு அண்ணாமலை நினச்சிட்டு இருக்காரு. நீங்கள் கேட்கலாம், அதெல்லாம் எப்படிங்க நடக்கும், அண்ணாமலை எப்படிங்க மறுபடியும் தலைவராகுவாருன்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி ஏங்க அவர் பிரதமர் வேட்பாளராக நினச்சிட்டு இருந்தவருங்க, அதுக்கப்புறம் முதலமைச்சர் வேட்பாளராக நினச்சவருங்க. சிரிக்காமல் பார்க்கணும். இதெல்லாம் உண்மையில நமக்கே இதெல்லாம் ஆச்சரியமாகுது. வந்தார், டக்குன்னு மாநில தலைவரானார், அப்படி இப்படி எல்லாத்தையும் திட்டினார், அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக முதலமைச்சர் தான். ஆனால் அவர் சொல்கிறாரு, யார் யாரோ கட்சி ஆரம்பிக்கிறாங்க உடனே முதலமைச்சர் ஆகலான்னு அவர் கேட்பார். இன்னொன்று, விஜய்க்கு வந்து எத்தனை சதவீத ஆதரவு, இதெல்லாம் தேவை. அதாவது லூஸ் ஸ்டாக் ரொம்ப விட்டுட்டு இருக்காரு அண்ணாமலை. அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் யோசனை பாருங்களேன். அண்ணாமலையால் தலைவர் பதவியை எடுத்ததுலேருந்து அவரால் இருக்க முடியல. அவர் இமயமலை போய் மனசாந்தி பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வீட்டிலலாம் ஆடு மேய்க்க ட்ரை பண்ணார், முடியல அவரால். ஆடிய காலும் வாயும் சும்மா இருக்காதுங்களா அந்த கதை. இப்போ அதனால் என்னென்னா டிடிவி தினகரனை வச்சு பேச வைக்கிறாரு. டிடிவி தினகரனை வந்து அதிமுக தலைவராகிறன்னு சொன்னது யார்? ஐயா அண்ணாமலை தான். ஓபிஎஸ் கையில் கட்சி வரும்லாம் சொன்னது அண்ணாமலை. அப்போ இவங்க எல்லாம் அண்ணாமலையை நம்பிட்டு இருக்காங்க. அப்போ இவங்ககிட்ட அண்ணாமலை என்ன சொல்லுவார்? அண்ணா அவங்க வெயிட்டே தெரிலண்ணே, நீங்கள் வெளியில் போகணே, நம்ம எங்கள் டெல்லி வேகமாக ஓடி வரும்ண்ணே. இப்போ என்ன சொல்லுவார்? நயினாரை மாற்ற சொல்லுங்கண்ணே, நான் வந்து மட்டும் அங்கே உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது. எடப்பாடிக்கு செக் இல்லை. நான், நீங்கள், ஓபிஎஸ், சசிகலாமா, ஏகப்பட்ட பேர் இருக்கும். எடப்பாடி நிம்மதியாக இருக்க முடியாதுண்ணே. ஏன் சொல்லியிருக்கக்கூடாது? கொஞ்சம் சொல்லி பாருங்கள். எதுக்கு இப்போ நயினாரை வந்து டிடிவி திட்டணும்? இப்போ திடீர்னு இப்போ இந்த நிர்மலா சீதாராமன் போட்டு உடைச்சிட்டாங்களா, அதெல்லாம் விட்டு தட மாட்டோம்பா அப்படிங்கிறது எடப்பாடிக்கான செய்தி. ஏங்க எடப்பாடி, நீங்கள் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க, நாங்கள் உங்கள் லைனுக்கே வரமாட்டோம். அதாவது என்னென்னா, எடப்பாடியை வந்து மனசு கோச்சுக்குவாருன்னு நினச்சிட்டு நிர்மலா சீதாராமன்ட்ட எடப்பாடி ஏதாவது டென்ஷன் ஆகிறாரா? கொஞ்சம் சொல்லி பாருங்களேன். செங்கோட்டையில் போய் பார்க்குறாரா? பார்த்துட்டு வா, வந்தீங்களா விடுங்க, ஏன் கட்சி விட்டு தூக்க முடியாது? தூக்குனா கேஸ் போடுவீங்க, அப்படியே இருங்க. வரக்கூடிய தேர்தலில் உங்களுக்கு சீட்டு கூட இல்லை. யார் யார் ஆதரவாளர்கள் வராங்க? ஒரு ஆதரவாளர்கள் வரல. ஏற்கனவே இருக்க ஆதரவாளர்கள் எடப்பாடிக்கிட்டு வராங்க, ஐயா எங்களை சேர்த்துக்குவாங்கன்ட்டு. அவ்வளோதான். அப்போ செங்கோட்டையனுக்கு ஒரு வழி இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள். செங்கோட்டையனுடைய இப்போட அறிக்கை என்ன அறிக்கை? சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து தேர்ந்தெடுத்தது மோடி, அமித்ஷா மாதிரி ஒரு உலகத்திலே ஒரு அறிவாளி இல்லைன்னு அவர் அறிக்கை விட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே புரியல. அதாவது என்னென்னா, இவர் தான் அதாவது சொல்லுவாங்கல்ல, பிஜேபிக்கு அடிமையாக யார் இருக்கலான்னு ஒரு பெரிய போட்டியாக நடக்குதுங்கிறாங்கல்ல. அதில் ஓபிஎஸ் ஏற்கனவே இருந்தார். ஓபிஎஸ் எந்த நிலைமை கொண்டு வந்துட்டாங்கன்னு தெரியும். சார், பிஜேபி கெஞ்சினா மிஞ்சுவாங்க, மிஞ்சினா கெஞ்சுவாங்க, அவ்வளோதான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அளவுக்கு போய் பிஜேபிகிட்ட வந்து ஐயோ பிஜேபி மாதிரி ஒரு கட்சியே இல்லைங்க நான் சொல்லிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி என்னைக்காவது காவி உடை போட்டிருக்காரா? ஓபிஎஸ் போட்டாரா இல்லையா? கொஞ்சம் யோசனை பாருங்க. எடப்பாடி பழனிசாமியை பல விஷயத்தில் நீங்கள் பாராட்டலாம். ஒன்று வேணாம், அமித்ஷா அவர்கள் கூட்டணி முடிவாகுது, 4வது நாளில் வக்பு பில் வருது. இதே நீங்கள் சொல்கிற அடிமை எடப்பாடியாக இருந்தால் வக்பு பில்லுக்கு ஆதரிச்சு தாங்க ஓட்டு போடணும். இங்கே இருக்காரு நம்ம இது பாட்டாளி சிங்கம் ஐயா அன்புமணி, போவே இல்லை நாடாளுமன்றத்துக்கு. இவரெல்லாம் சமூக நீதி பற்றி பேசுவார். ஐயா அன்புமணி சமூக நீதி பற்றி பேசுவார். சமூக நீதி பற்றி பேசவே அருகதை இல்லாதவர் தான் அன்புமணி. ரொம்ப வெக்கமாகுது பேசுகிறதுக்கே. அவங்க அப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? அப்பா எடுத்து ஒரு கட்சி பண்ணிக்கிட்டு அவரையே திட்டி சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிக்க ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு உண்மையிலே இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க பாருங்கள். அப்போ இப்படிலாம் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி வக்பாரியத்துக்கு எதிராக ஓட்டு போட்ட எடப்பாடி பழனிசாமி எப்படி நீங்கள் அடிமை எடப்பாடிப்பீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். சரியோ தப்போ ஒரு முன்னாள் முதல்வர் வயசு என்ன, அதை விட்டு தற்கூரிலாம் அண்ணாமலை பேசுறது எப்படிங்க அவர் பொறுத்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது கட்சியே வேஸ்ட். ஒரு அளவு தான் எல்லாம் பொறுமைக்கு மீஞ்சினா என்ன, அது இப்போ என்ன ஆகி போச்சு? நீங்கள் செங்கோட்டையன் பார்த்தாலும் என்னாச்சா நான் தாம்பா அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டாரா இல்லையா? இப்போ நிர்மலா சீதாராமனோட அறிக்கை என்ன? நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்கணும்? என்னங்க செங்கோட்டையெல்லாம் உங்களை பார்த்தாரா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க பார்த்தாரு, நாங்கள் பேசினோம், இதோடு நிறுத்தியிருக்கணும். உள்வர திரட மாட்டேன்னா இவர் செங்கோட்டையனோட வெர்ஷன் என்ன? நான் போய் அமித்ஷாவை பார்த்தேன், பார்த்துட்டு அதிமுக ஒன்றிணைணும்னு சொன்னேன். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? ஒன்றிணைன்னு சொல்கிறியாப்பா, சரி ஒன்றிணைங்க, அவ்வளோதான். இல்லை நீங்கள் கொஞ்சம் நாங்கள் எப்படிப்பா பண்ணுறது? அதானே இன்றைக்கி சொல்கிறாங்க நிர்மலா சீதாராமன், நாங்கள் எப்படிப்பா பண்ணுறது? அதனால் இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு எடப்பாடியை பிரச்சனை பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் அதை இப்போது பண்ண ட்ரை பண்ணாங்க, முடியாது. வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடியோட கரத்தை வலுப்படுத்தணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இல்லாட்டினா அவங்க இருக்கிற 10 ஓட்டு போயிடும்னு பிஜேபிக்கு தெரியும்.
இன்னும் ரொம்ப எடப்பாடியை பண்ணால் யார் ஒரு திமுக தான் வரும். அது பிஜேபிக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் நிர்மலா சீதாராமன் இந்த பேச்சு பலவிதமான சந்தேகங்களுக்கு ஒரு விடை கொடுத்துருக்குது. தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி எடப்பாடியை அசைக்க முடியாதுன்னு சொன்னோம். வரக்கூடிய தேர்தல் வரை எடப்பாடி தலைமை யாரும் சேலஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. எலெக்ஷன் முடிஞ்சு தோற்று போனால் வேணால் பண்ணலாம். ஒருவேளை ஜெயிச்சிட்டாருன்னா அவ்வளோதான். இதுக்கு மேலே அவர் யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வரக்கூடிய தேர்தலில் திமுக எளிதில் வெற்றி பெறாது. இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து திமுக கூட்டணி வலுவாக இருக்கிற மாதிரி தெரியும். அண்ணாமலை வேற சொல்கிறாரு. ஆனால் அதிமுக கூட்டணி இப்படியே இருந்து விடாது. எடப்பாடி அவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நிற்பாங்க. நீங்கள் தேர்தல் வரைக்கும் பாருங்களேன். அதனால் தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.